VR நாலேஜ் AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோவில் WordPress வெப்சைட்டில் ஃப்ரீயாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவது எப்படி என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல்ல கூகுள் சர்ச் பாக்ஸில் WordPressன்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. முதல்ல வர ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் உள்ள ஸ்டார்ட் யுவர் வெப்சைட் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கான அக்கௌண்ட்டை உருவாக்க நீங்கள் உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் அல்லது ஆப்பிள் அக்கௌண்ட்டை பயன்படுத்தியும் ஓப்பன் பண்ணிக்க முடியும். அல்லது உங்களுடைய இமெயில் ஐடியை இந்த இடத்துலையும் உங்களுக்கான யூசர் நேமை இந்த இடத்துலையும் நீங்களாகவே ஒரு பாஸ்வேர்டை இந்த இடத்துலையும் டைப் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணுவது எப்படி என்பதை பற்றி ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதற்கான வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த இடத்துல உள்ள கிரியேட் யுவர் அக்கௌண்ட் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்ட பிறகு இது போன்ற ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதில் உங்களுக்கான ஒரு டொமைன் நேமை இந்த பாக்ஸ்குள்ளார டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா நிறைய டொமைன் நேம்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் நீங்கள் உங்களுக்கான டொமைன் நேமை நீங்கள் பே பண்ணியும் வாங்கிக்க முடியும். நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருந்தால் முதல் 1 வருடத்திற்கு இந்த டொமைன் நேம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அதன் பிறகு நீங்கள் ஒவ்வொரு வருடமும் எவ்வளவு பே பண்ண வேண்டும் என்பதை இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் 1 வருடத்திற்கு பிறகு இந்த டொமைன் நேமை பே பண்ணி ரினியூவல் பண்ணவில்லை என்றால் உங்களுடைய வெப்சைட் வேலை செய்யாது. ஓகே, நாம் இந்த வேர்ட்பிரஸில் ஃப்ரீயாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண இந்த இடத்துல உள்ள ஃப்ரீங்கிற ஆப்ஷனுக்கு பக்கத்தில் உள்ள செலக்ட் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் பே பண்ணி வாங்குவதால் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உள்ளது என்னும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்தால் இதில் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. இதனால் உங்களுக்கு டொமைன் வாங்குவதற்கு குறைவான அமௌண்ட்டு தான் செலவாகும். இதில் நாம் ஃப்ரீயாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவதால் இந்த இடத்துல உள்ள ஸ்டார்ட் வித் எ ஃப்ரீ சைட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த பேஜில் நீங்கள் எதற்காக வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுடைய வெப்சைட் எந்த கேட்டகரியில் வரும் என்பதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கண்டினியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்து இந்த இடத்துல உள்ள ஸ்கிப் ஃபார் நவ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வெப்சைட் ஓப்பன் ஆகிவிடும். இதில் உங்களுடைய வெப்சைட் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க இந்த இடத்துல உள்ள உங்களுடைய வெப்சைட் நேமை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போன்று ப்ரிவ்யூ ஆகும். அதையே நீங்கள் வெப்சைட்டில் சென்று பார்க்க இந்த இடத்துல உள்ள விசிட் சைட் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட் ஓப்பன் ஆகும். முதலில் உங்களுக்கான வெப்சைட் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் உங்களுக்கு ஏற்றவாறு பேஜை எடிட் பண்ணிக்க முடியும், தீம்ஸ்களை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.